Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல கோதுமை மாவுல ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டான இந்த ஸ்வீட் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. மிதமான தீயில ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா சரியா இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வாணலியில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ ரவையும் வறுபட்டுருச்சு. அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம தேங்காய் துருவல் வறுத்துட்டு சேர்க்கறனால ஒரு 2-3 நாள் ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையும் அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் வெல்லம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. உருண்டை வெல்லத்தை அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கரைச்சிக்கலாங்க. பாகு வர வேண்டாம், கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவு, ரவை, தேங்காய் இது எல்லாமே போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துடலாம். எவ்வளோ நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தாலே சரியாக இருக்குங்க ஸ்வீட்னஸ்க்கு. இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இதுக்கு பத்தாதுங்க. நான் இது கூட இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கனால ரவை ஊறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகட்டுங்க. 20 நிமிஷம் ஊற வச்சா சரியாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாவில் பணியாரக்கல்லில் நம்ம ஊற்றி பணியார மாவும் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி அப்பம் ஸ்டைலில் செய்ய போகிறோம். இப்போ ஒரு வாணலியில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அதில் நடுவில் விட்டுக்கலாம். நம்ம விட்ட மாவு தானாகவே எலும்பி மேலே வரட்டுங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். அதுக்கப்புறமா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் பேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே டைம்லேயே ஒரு 2-3-4 கூட நம்ம போட்டுக்கலாங்க. நான் சின்ன வாணலியாக எடுத்திருக்கேன், அதனால் ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன். பாருங்கள், கீழே நல்லா லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். 2 பக்கமே நல்லா வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். ஈஸியாக சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா எண்ணெயை லைட்டாக இந்த மாதிரி மேலே ஒரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே வந்துருங்க. சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.